الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் தொடர்பான மஜ்லிஸ்களில் ஒரு மஜ்லிஸிலே நாம் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தொடராக நாங்கள் பார்த்து வருகின்ற விடயங்களில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் எங்களுக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளில் இரவு நேர தொழுகையை பற்றி சில முக்கியமான அம்சங்களை பார்த்தோம். இந்த இரவு தொழுகையை பொறுத்தமட்டிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதனை மேற்கொள்கின்றவர்களை புகழ்ந்து கூறியிருக்கின்றான் என்பதற்கான ஆதாரங்களையும், இரவு தொழுகைக்கென்று மார்க்கத்திலே விசேஷமான ஒரு இடம் இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் சிலரையும் உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அதேபோன்று இரவு தொழுகையிலே உள்ளடங்கக்கூடிய வித்ரு தொழுகை சம்பந்தமாக சில தகவல்களை குறிப்பிட்டோம். வித்ரு தொழுகையுடைய ஆக குறைந்த அளவு எது, ஆக கூடுதலான அளவு எது என்பதையும், ஒவ்வொரு வகையான அமைப்பிலே வித்ரு தொழுகையை, அதாவது ஒவ்வொரு எண்ணிக்கையிலே வரக்கூடிய வித்ரு தொழுகைகளையும் எப்படி எப்படி தொழுது கொள்வது என்பதற்கான சில வழிகாட்டல்களையும் சென்ற வகுப்பிலே உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அதிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5, 7, 9 ஆகிய ரக்காத்துகளை கொண்ட வித்ரு தொழுகைகளை தொழுத அந்த அமைப்பை பொதுமக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல்களிலே எங்களால் தொழ முடியுமா, அல்லது அதனை எப்படியான இடங்களில் தொழுது கொள்ள முடியும் என்பது பற்றிய சில வழிகாட்டல்களையும் சுன்னாவுடைய ஆதாரங்களை கொண்டு உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பையும் இறுதியாக நாங்கள் நிறுத்திய இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரவு நேர தொழுகையை பொறுத்தமட்டில், அதிலும் குறிப்பாக ரமதானுடைய காலங்களிலே தொழுகின்ற இந்த இரவு நேர தொழுகையை பொறுத்தமட்டிலே அதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த இரவு நேர தொழுகையை பொறுத்தளவில் ரமதான் அல்லாத காலங்களில் நாங்கள் தொழுகின்றோம். ஆனாலும் ரமதானுடைய காலத்திலே இந்த இரவு தொழுகை தொழப்படுகின்ற நேரத்தில் அதற்கென்று விசேஷமான ஒரு கூலி இருப்பதாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லி இருப்பது ரமதானுடைய காலங்களில் தொழப்படுகின்ற இரவு தொழுகைக்குரிய சிறப்பை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு ஹதீஸை உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லலாம் என்று விரும்புகின்றேன். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் வஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமதானுடைய மாதத்திலே ஈமானோடும் அதேபோன்று இஹ்திசாபோடும் தங்களுடைய இரவு நேர தொழுகையை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ரமதானிலே நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. மாற்றமாக ரமதானுடைய காலத்திலே நின்று வணங்குகின்ற நேரத்தில் 2 அம்சங்களை தழுவிய விதத்தில் அவர்கள் தொழுவார்கள் என்று சொன்னால், அல்லது அவர்களுடைய தொழுகையிலே 2 அம்சங்கள் காணப்படும் என்று சொன்னால், அப்படியானவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது ஈமான், இரண்டாவது இஹ்திசாப். ஈமான் என்று சொன்னால் ஈமான் கொண்ட நிலையில் எப்படி இரவு நேர தொழுகையை தொழுவது என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால்,
அதாவது அல்லாஹு தாலாவை விசுவாசித்தவர்களாகவும், அல்லாஹு தாலா தான் எனக்கு இப்படியான ஒரு தொழுகையை காட்டி தந்திருக்கின்றான், அந்த தொழுகையை தொழுதால் எனக்கு அல்லாஹு தாலா கூலி தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்ற நம்பிக்கையிலே தொழுவதற்குத்தான் ஈமான் என்ற வார்த்தையுடைய கருத்து எங்களுக்கு உணர்த்துகின்றது. இஹ்திசாபன் என்று சொன்னால் நாங்கள் தொழுகின்ற தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்க்க வேண்டும். கூலியை எதிர்பார்த்த நிலையிலே நாங்கள் தொழுவோம் என்று சொன்னால் அதன் காரணமாகவும் எங்களுடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தொழுகின்ற நேரத்தில் முகஸ்துதி, அதாவது மக்கள் புகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போ, அல்லது மக்கள் நான் தொழுவதை பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போ, அல்லது தொழுகை நடாத்துகின்ற சந்தர்ப்பத்திலே பணத்துக்காக வேண்டியோ அல்லது கௌரவத்துக்காக வேண்டியோ தொழுகை நடாத்தாமல் இப்படியான கெட்ட அம்சங்கள், பிழையான அம்சங்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து தனக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே எதிர்பார்ப்பில் ஒரு மனிதர் தொழுவார் என்று சொன்னால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் எங்களுக்கு சொல்கின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரவு நேர தொழுகைகளை நாங்கள் தொழுகின்ற நேரத்திலே கட்டாயம் இந்த இரண்டு அம்சங்களையும் தழுவிய விதத்திலே எங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரவு நேர தொழுகையை பொறுத்த மட்டிலே, அதுவும் ரமதானில் உள்ள இரவு நேர தொழுகையை பொறுத்த மட்டிலே அது குறிப்பிட்ட ஒரு சில நாட்களை கொண்டதாகத்தான் அது இருக்கின்றது. அதற்கென்று தனிப்பட்ட விசேஷம் சிறப்பம்சங்களும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படியாக இருக்கிற நேரத்தில் ஒரு புத்திசாலியுள்ள ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்வான் என்றால், அந்த குறிப்பிட்ட நாட்கள் தன்னை விட்டும் விலகிச் செல்வதற்கு முன்னர் அதனை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு தான் முயற்சி செய்வான். ஒரு புத்தியுள்ள நல்ல புத்தி சுயாதீனம் உள்ள ஒரு மூமின் இப்படியான காலங்களை அடைகின்ற நேரத்தில் அந்த காலங்கள் தன்னை விட்டும் விலகிச் செல்வதற்கு முன்னர் நல்ல முறையிலே பயன்படுத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய கூலியை பெற்றுக் கொள்வதற்கு தான் முயற்சி செய்வான் என்பதையும் நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரவு நேரத்திலே ரமதானுடைய காலங்களில் இரவு நேரத்திலே நாங்கள் தொழுகின்ற இந்த தொழுகைக்கு தராவீஹ் என்ற ஒரு பேரும் இருக்கின்றது. இந்த தராவீஹ் என்ற பேர் வருவதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், பொதுவாக இந்த தராவீஹ் தொழுகையை பொறுத்த மட்டிலே அதனை தொழுகின்ற நேரத்திலே நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள், நீண்ட நேரம் ருக்கு சுஜூதுகள் செய்வார்கள். ஏனைய காலங்களிலே தொழுகின்ற தொழுகைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரங்களை விட கூடுதலான நேரம் தராவீஹ் தொழுகைக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த தராவீஹ் தொழுகையில நீண்ட நேரம் எடுத்து தொழுகிறார்கள். அதற்கு பிறகு 4 ரக்காத்து பூர்த்தியானதற்கு பிறகு ஒரு அளவு நேரம் என்ன செய்கிறார்கள், ஓய்வெடுக்கின்றார்கள். இப்படி ஓய்வெடுத்து தொழுகின்ற காரணத்தினால்தான் இதற்கு தராவீஹ் என்ற பேர் வந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் நல்ல முறையில விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரவு நேர தொழுகையை பொறுத்த மட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தாக தொழக்கூடிய அமைப்பை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இன்றைய ரமதானுடைய காலங்களில், இதற்கு முந்தைய ரமதானுடைய காலங்களில் சிலர்கள் மார்க்கத்தை சரியான ஒரு அமைப்பிலே விளங்காதவர்கள் அல்லது சரியான முறையிலே ஆய்வுகளை மேற்கொள்ளாத சில தாயிகள் பிழையான ஒரு வாதத்தை சமூகத்திலே முன்வைக்கின்றார்கள். அது என்னென்று சொன்னால், இந்த தராவீஹ் தொழுகையை ஜமாஅத்தாக தொழுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அது அப்படி தொழக்கூடாது, அது தனிமையாக வீடுகளில் தொழ வேண்டிய ஒரு தொழுகை என்று சொல்லி ஒரு வகையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு பல உலமாக்கள் மறுப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். நவீன காலத்திலே வாழக்கூடிய உயிரோடுள்ள உலமாக்கள் தெளிவான மறுப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியான வாதங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் சரியாக மார்க்கத்தை இன்னும் தெரியவில்லை, அவர்கள் சரியாக மார்க்கத்தை படிப்பது கடமை என்றெல்லாம் உபதேசம் செய்யப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். உண்மையிலேயே தராவீஹ் இது மாதிரி கியாமுல் லைல் போன்ற தொழுகைகளை ஜமாஅத்தாக தொழுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு சுன்னத். குலஃபாஉர் ராஷிதீன்களான 4 ஹலீஃபாக்கள் இந்த உம்மத்துக்கு காட்டி தந்த சுன்னத். அதற்கு பிறகு காலங்களில் வந்த தாபியீன்கள், தப தாபியீன்கள்,
இந்த இமாம்களுடைய காலங்களில் அவர்கள் அவங்களோட உம்மத்துக்கு மேற்கொண்ட ஒரு தொழுகையாக கூட, பள்ளிவாசல்களே ஜமாத்தாக மேற்கொண்ட தொழுகையாக கூட இந்த தராவி தொழுகை இருக்கின்ற நேரத்தில் இவை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு இல்லை இது தனிமையாக தொழப்பட வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு உறுதியான ஆதாரம் இருக்க வேண்டும். அப்ப இப்படியாக அவசரப்பட்டு மார்க்க விடயங்களை கதைப்பை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று உபதேசங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தராவிஹ் தொழுகையை பொறுத்தமட்டில் அல்லது கியாமுல் லைல் கூடிய இரவு நேர தொழுகையை பொறுத்தமட்டிலே இதனை ஜமாத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே நடாத்தி இருக்கிறார்கள், தொழுகையை நடாத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கவில்லை. காரணம் என்னென்றால் தன்னுடைய உம்மத்தின் மீது அந்த தொழுகை ஃபர்தாக்கப்பட்டு விடும் என்று நபி அவர்கள் பயந்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாள்ல நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் ஒரு விடயத்தை ஆரம்பித்து விட்டு தொடர்ந்து செய்வதை தவிர்த்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இப்படியே தொடர்ந்து தான் செஞ்சிட்டு போக அதனை சஹாபாக்கள் ஆதரித்து அவர்களும் செய்து கொண்டு வர அது ஃபர்லாக்கப்பட்டு விட்டால் பின்னால வார சமூகம் கஷ்டப்படும் என்பதை யோசித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை தவிர்த்திருக்கிறார்கள். அதுல தராவீஹை சொல்லலாம், அது மாதிரி இஷாவுடைய தொழுகையை இரவனுடைய நடுப்பகுதியிலே தொழுகின்ற விடயத்தை எடுத்து கொள்ளலாம். இது மாதிரி மிஸ்வாக்குடைய விடயங்கள், பல் துலக்குடைய விடயங்கள், இது மாதிரி நிறைய இடங்களை உங்களுக்கு சொல்லலாம். நபி அவர்கள் அதனை செய்து வந்தாலும் அதனை தொடர்ந்தேர்ச்சியாக செய்வதன் மூலம் தன் சமூகத்துக்கு கஷ்டமாக போயிடுமோ என்று நபி அவர்கள் அஞ்சி அவைகளை விட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையிலே நபி அவர்கள் தராவிஹ் தொழுகையை பள்ளிவாசல்லே ஜமாஅத்தாக தொழுவதற்கு ஆரம்பித்தார்கள். தொழுவித்துக் கொண்டு போகின்ற நேரத்திலே அதனை ஆதரிக்கக்கூடிய விதத்திலே சஹாபா கூடிய வருகை அதிகரிக்கிறது. உடனே நபி அவர்கள் அதனை விட்டு விடுகிறார்கள். காரணம், இந்த உம்மத்துக்கு அது கடமையாக்கப்பட்டு விடும் என்ற பயத்தினால்தான். அதனை நாங்கள் பின்வரக்கூடிய ஹதீஸிலே பார்க்கலாம். புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு மக்களுக்காக வேண்டி தராவிஹ் தொழுகை நடாத்தினார்கள். அவ்வாறு தராவிஹ் தொழுகை நடாத்துகின்ற நேரத்திலே குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் அந்த தொழுகையிலே கலந்து கொண்டார்கள். எவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தாக தொழுகை நடாத்துகிறார் என்ற தகவல் கிடைத்ததோ அவர்கள் வந்து அதிலே கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு இரண்டாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று தராவிஹ் தொழுகை நடாத்துவதற்காண்டி பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். முதலாவது நாள் இருந்த எண்ணிக்கையை விட கூடுதலான ஒரு எண்ணிக்கை உள்ள சஹாபாக்கள் அந்த பள்ளிவாசலில் இருந்தார்கள். அவர்களை சேர்த்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவிஹ் தொழுகை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு மூன்றாவது நாள் அல்லது நான்காவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் தொழுகை நடாத்துவதற்கு வரவில்லை. ஏனென்று சொன்னால் பள்ளிவாசலிலே மூன்றாவது நாள் அல்லது நான்காவது நாள் பெருந்தொகையான மக்கள் காணப்பட்டார்கள். முதலாவது நாள் இரண்டாவது நாளை விட அதிகமான தொகையுடைய மக்கள் பள்ளிவாசலிலே காணப்பட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு வரவில்லை. சுபஹ் நேரத்தை அடைந்த பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்து சொல்கிறார்கள், நீங்கள் என்ன நிலையிலே இருந்தீர்கள் என்பதை நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். உங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருந்தது, எவ்வளவு பெரிய எண்ணிக்கை உடையவர்களா நீங்கள் வந்திருந்தீங்க என்பதை நான் அறிந்திருந்தேன். உண்மையிலே நான் உங்களுக்கு மத்தியிலே வராமல் இருந்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்படி நான் வந்து தொழுகை நடாத்தினால் பெருந்தொகையான மக்களுக்கு மத்தியிலே தொழுகை நடாத்துகிறேன், இன்னும் அடுத்த நாள் வரும்போது அதை விட கூடும், இப்படி எல்லோருமே வந்து என்னோட தொழுகை ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த தொழுகை உங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டு விடும் என்ற ஒரு நிலைமை வந்துடும் என்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் நான் உங்களுக்கு இப்படி தொழுவிப்பதற்கு வரவில்லை என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் சொல்லுகிறார்கள். எனவே இந்த செய்தியை வைத்து பார்க்கிற நேரத்தில் நபி அவர்கள் ஜமாஅத்தாக இந்த தொழுகையை நடாத்திருக்கிறார்கள். அதுவும் இந்த ஹதீஸினுடைய கடைசி பகுதியில வதாலிக ஃபீ ரமதான், இது ரமதான் மாதத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது என்று கூட சொல்லப்பட்டும் இருக்கின்றது. அப்ப இந்த செய்தியை அவதானிக்கின்ற நேரத்தில் நபி அவர்கள் ஜமாத்தா தொழுவிப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் அதனை
தொடர்ந்து செய்யாமல் இருந்ததற்கு காரணம் என்னென்றால் மக்களுக்கு அது ஃபர்லாக்கப்பட்டு விடும். அப்படி ஃபர்லாக்கப்பட்டு விடும் என்று சொன்னா யாருக்கும் அதுல விதிவிலக்கு கிடையாது, எல்லோரும் வந்து தொழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்ற ஒரு பயத்தால தான் நபி அவர்கள் அதனை தொடர்ந்து தொழுவிக்கவில்லை என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்களை பொறுத்தளவில் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்களுடைய இமாம்களை பொறுத்த மட்டிலே தராவீஹுடைய மொத்த ரக்அத்துகள் எத்தனை என்ற விடயத்திலே கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தராவீஹ் தொழுகையையும் வித்ரு தொழுகையையும் இணைக்கின்ற நேரத்திலே வரக்கூடிய எண்ணிக்கை வித்தியாசப்படுகின்றதுனால தான் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு தெரியும், கடைசியாக நடைபெற்ற வகுப்பிலே வித்ரு தொழுகையுடைய ஆக குறைந்த எண்ணிக்கை 1 என்று சொன்னேன், ஆக கூடுதலான எண்ணிக்கை 11 என்று சொன்னேன். அப்போ ஒரு மனிதர் இரவு நேரத்திலே 2 தொழுது விட்டு அந்த வித்ரு தொழுகையில் ஏதாவது ஒன்றை இணைக்கின்ற நேரத்திலே பெரியோர் எண்ணிக்கை வரும். சில நேரங்களில் 11 விட கூடுதலான எண்ணிக்கையும் கூட வர முடியும். உதாரணமாக நாங்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, நான் நினைக்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ் என்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய இரவு தொழுகை 13 ரக்காத்துகளாக இருந்தது, அதிலே 5 ரக்காத்துகள் வித்ரு தொழுகையாக இருந்தது என்று சொல்லி அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 8 ரக்காத்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொழுதுட்டு அதுக்கு பிறகு 5 ரக்காத்துகள் வித்ரு தொழுது இருப்பதாக அந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். அப்ப தராவீஹ் தொழுகையையும் வித்ரையும் இணைக்கின்ற நேரத்தில் சில நேரத்தில் எண்ணிக்கை கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதனால எங்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிற தராவீஹுடைய மொத்த எண்ணிக்கை எத்தனை என்று சொல்லி சிலர்கள் அந்த அடிப்படையில் சொல்லப்படுகின்ற சில எண்ணிக்கைகளை நான் சொல்கிறேன். அதிலே சரியானது அல்லது மிக பொருத்தமான எண்ணிக்கை எது என்பதை கடைசியாக நான் சொல்கிறேன். சில உலமாக்கள் சொல்கிறார்கள் 41 ரக்காத்துகள் தொழப்பட வேண்டும் என்று சொல்லி, சில உலமாக்கள் சொல்கிறார்கள் 39 ரக்காத்துகள் தொழப்பட வேண்டும் என்று சொல்லி. அதாவது மக்கா மதீனாவுடைய வரலாறை எடுத்து பார்க்கிற நேரத்திலே தராவீஹ் தொழுகைகள் தொழுவிக்கப்பட்ட எண்ணிக்கைகளுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிற நேரத்தில் இது மாதிரியான எண்ணிக்கைகள் 41, 39 இது மாதிரியான எண்ணிக்கைகள் கூட தராவீஹ் தொழுகைகள் ஆரம்ப காலங்களில் நடத்தப்பட்டிருக்கிற. அந்த காலத்திலே பள்ளிவாசலுடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தது, இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரு வித்தியாசமான அமைப்பு என்பதை நாங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னும் சில உலமாக்கள் 29 ரக்காத்துகள் என்று சொல்கிறார்கள், வேறு சில கருத்துக்களில் 23 ரக்காத் என்று சொல்லப்படுகிறது, இன்னும் சில கருத்துக்களில் 19 ரக்காத் என்று சொல்லப்படுகிறது, இன்னும் சில உலமாக்கள் 13 ரக்காத் என்றும் வேறு சில உலமாக்கள் 11 ரக்காத்துகள் என்று சொல்லியும் பல்வேறுபட்ட எண்ணிக்கையிலே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கருத்துக்களிலே மிகவும் ஏற்றமான மிகவும் பொருத்தமான கருத்து என்னன்னு சொன்னால், இரவு நேர தொழுகையை 11 ரக்காத்துகளாக அல்லது 13 ரக்காத்துகளாக தொழுவது என்று சொல்லி அவர் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். 11 ரக்காத்து தொழுவதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதே ஆயிஷா ரலியல்லாஹுடைய இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது 13 ரக்காத்து தொழுவதற்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2 செய்திகளையும் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதுல முதலாவது செய்தி 11 ரக்காத்துக்குரிய செய்தி. புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அவர்களிடத்திலே கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதான் காலத்தில் எப்படி இரவு நேர தொழுகை இருந்தது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், மா கான யஸீது ஃபீ ரமதான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்காத்தன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் அல்லாத காலங்களில் 11 ரக்காத்துகளுக்கு மேல் தொழமாட்டார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ரிவாயத் இருக்கிறது. அந்த ரிவாயத்தை பார்க்கிற நேரத்தில் 11 ரக்காத்துகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ரமதான் அல்லாத காலங்களில் தொழுதிருக்கிறார்கள் என்பதை அது எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அது இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்தும் சில நேரங்களில் தொழுவார்கள். பொதுவாக 11 ரக்காத்துகள் தொழுவார்கள், சில நேரங்களில் 13 ரக்காத்துகளாகவும் தொழுவார்கள். அதற்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸ் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்து தொழுவார்கள், அதிலே 5 ரக்காத்துகள் வித்ரு தொழுகையாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய அந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், கானத் ஸலாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
13 ரக்அத்தன் யஅனி மினல் லைல். இது புகாரியிலே பதிவாயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு நேர தொழுகை 13 ரக்காத்துகளை கொண்டதாக இருக்கும். அதாவது இரவு நேர தொழுகை 13 ரக்காத்துகளை கொண்டதாக இருக்கும் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக நபி அவர்களுடைய இரவு நேர தொழுகை 11 அல்லது 13 ரக்காத்துகளாக இருந்தது என்பதற்கு இது மாதிரியான ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் கூடுதலாக நபி அவர்கள் 11 ரக்காத்து தான் தொழுதிருக்கிறார் ரமதான் அல்லாத காலங்களில். இப்படி வித்ருடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் சில நேரங்கள்ல 13 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு பின்னால ஹலீஃபாக்களுடைய காலங்களிலும் இதே மாதிரி 11 ரக்காத்துகள் தான் தொழுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சிறந்த ஆதாரமாக முவத்தா எனக்கூடிய கிரந்தத்திலே அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை சொல்லலாம். அவர்கள் கூறுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 சஹாபாக்களை நோக்கி, யார் அந்த 2 சஹாபாக்கள் என்றால் உபை இப்னு கஅப், அதே மாதிரி தமீமுத்தாரி, இந்த 2 சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மக்களுக்கு 11 ரக்காத்துகள் தொழுவீங்கள். ரமதானுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 2 சஹாபாக்களையும் பார்த்து சொல்கிறார்கள், மக்களுக்கு நீங்கள் 11 ரக்காத்து தொழுகை நடாத்துங்கள் என்று சொல்லி சொன்னதாக நாங்கள் பார்க்கலாம். அப்ப இது பொதுவாக குலஃபாவுர் ராஷிதீனுடைய காலத்திலே, பொதுவாக அதாவது குலஃபாவுர் ராஷிதீன் சொல்ற இந்த இடத்துல நாடப்படுற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தாக தொழுகை நடாத்துவதை விட்டவுடனேயே அப்படியே தனிமையாக தொழக்கூடிய ஒரு அமைப்பு தான் காணப்பட்டது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல அப்படித்தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு காலத்துல உமர் ரலியல்லாஹு மறுபடியும் அதனை ஆரம்பிக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவங்க ஆரம்பிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற நேரத்துல ஒன்றை தொடர்ந்தேர்ச்சியாக செய்ய அதை சஹாபாக்களும் சேர்ந்து செய்வாங்க என்றால் தான் அவ ஃபர்லாக்கப்படும் என்ற ஒரு பயம் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்துல அப்படியான ஒரு பயம் இல்லை. என்ற ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டாரு. இப்ப ஏதாவது ஒன்று புதுசாக இந்த உம்மத்துக்கு ஃபர்லாக்கப்பட முடியாது. அப்ப அதனால உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் செய்வதற்கு ஆசைப்பட்ட, சமூகத்துக்கு மத்தியில ஜமாஅத்தாக தொழுவதற்கு ஆசைப்பட்ட அந்த தொழுகையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அந்த வளமை அப்படியே தொடர்ந்து போனது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரவு நேர தொழுகையை பொறுத்த மட்டிலே அதனை நீளமாக தொழுவதுதான் ஒரு சிறந்த ஒரு வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சலஃபு சாலிஹீன்களை எடுத்து பார்க்கிற நேரத்திலே அவர்கள் இரவு நேர தொழுகையை நீட்டி தொழுதிருப்பதாக நாங்கள் அவருடைய வரலாற்று சம்பவங்களை பார்க்கலாம். ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவருடைய காலங்களிலே தொழுகையை நடாத்தக்கூடிய இமாம் 100 வசனங்களுக்கு மேற்பட்ட ஆயத்துக்களுடைய சூறாக்களை ஓதி தொழுவிப்பார்கள். அவ்வாறு தொழுவிக்கின்ற நேரத்திலே சில நேரத்திலே எங்களுடைய கால்கள் வருத்தப்படும். அதாவது நின்று தொழ முடியாத நிலைமை ஏற்படுகிற நேரத்தில் நாங்கள் ஒரு தடியை பிடித்து அதிலே சாய்ந்து கொண்டு அல்லது தடியை ஊண்டி கொண்டு நின்று தொழுவோம். அந்த அளவுக்கு நீண்டதாக எங்களுடைய காலத்திலே தொழுகை இருந்ததுன்னு சொல்லி அவர் தன்னுடைய காலத்தில் இருந்த தொழுகையை பற்றி சொல்கிறார்கள். அப்ப தராவிஹ் தொழுகையை பொறுத்த மட்டும் அல்லது கியாமுல் லைல் தொழுகையை பொறுத்த மட்டும் நீளமாக தொழுவதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற நேரத்திலே நீளமாக என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய வீட்டிலே தொழுதிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நீளமாக தொழக்கூடிய ஒரு வளமையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்கள்ல இந்த தொழுகை மிக வேகமாக தொழப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். தராவிஹ் தொழுகையை மிக வேகமாக தொழுகின்றார்கள். குறுகிய ஆயத்துக்களை மாத்திரம் ஓதிவிட்டு வேகமாக ருக்கூகளையும் சுஜூதுகளையும் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய தொழுகையிலே அர்கானுகள் வாஜிபாத்துகள் சரியான முறையிலே பேணப்பட முடியாத அளவுக்கு மிகவுமே வேகமானதாக தொழுகை இருக்கிறது. இவ்வாறு தொழுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் தொழுகையிலே அத்துமானீனா எனக்கூடிய அம்சம், அதாவது ஹுது அமைதி என்ற அந்த அம்சம் கட்டாயம் தொழுகையிலே பேணப்பட வேண்டும். நிலையில் இருக்கும் போது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அவசரப்படாத ஒரு தன்மை இருக்க வேண்டும். ருக்கூவிலே அவசரப்படாத தன்மை இருக்க வேண்டும், சுஜூதிலே அவசரப்படாத தன்மை இருக்க வேண்டும். இது தொழுகையிலே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அப்ப அந்த விடயம் கட்டாயம் இந்த தொழுகைகளின் போதும் கவனிக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒருவர் இமாமத் செய்கின்ற நேரத்திலே
தொழுகையிலே இருக்கக்கூடிய சுன்னத்தான அம்சங்களை பேண முடியாத அளவுக்கு வேகமாக தொழுவதை கூட உலமாக்கள் வெறுக்கத்தக்கது என்று சொல்லியிருக்கின்ற நேரத்தில் வாஜிபான அம்சங்களை பேணுவதற்கு நேரம் கொடுக்காமல் வேகமாக தொழுவாங்க என்றால் அது எவ்வளவு பாரதூரமான குற்றம் என்பதை நாங்கள் சிந்திப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொழுகையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 3 வகையான அம்சங்கள் உள்ளடங்குது. அதாவது முதலாவது என்னன்னு சொன்னா அர்கான்கள், கட்டாயம் பேண வேண்டிய அம்சங்கள், அது தொழுகையுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கும். 2வது வாஜிபாத்துகள், 3வது சுனனுகள், சுன்னத்தான அம்சங்கள். இப்படி 3 வகையான அம்சங்கள் தொழுகையிலே காணப்படும். அப்ப இமாம்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் தொழுகிற நேரத்தில் சுன்னத்தான விடயங்களை பேண்டதுக்கு டைம் கொடுக்காம வேகமாக தொழுவிக்கிறதே வெறுக்கத்தக்கது என்று உலமாக்கள் சொல்கின்ற நேரத்தில், ஒருவர் வாஜிபுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பாரதூரமான குற்றமாகும் என்று சொல்லி இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டி எங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டுகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையை நல்ல நேரம் கொடுத்து நிம்மதியாக அமைதியாக தொழுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த இன்னொரு அம்சம் என்னென்றால், இந்த இரவு நேர தொழுகையை தொழுகின்ற நேரத்தில் முழுமையாக இமாமோடு தொழுது விட்டு பிரிந்து போடுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இடையிலே நாங்கள் இமாமை விட்டு விட்டு போவோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த இரவினுடைய கியாமுல் லைலுடைய கூலி கிடைக்க மாட்டாது. சில மனிதர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் இமாமோடு 2 ரக்காத் தொழுவார்கள், அல்லது 3 ரக்காத் தொழுவார்கள், அல்லது 4 அல்லது 8 ரக்காத் தொழுவாங்க. தொழுவிட்டு இடையில பெய்த்துருவாங்க. முழுமையாக இமாமோடு இருந்து தராவீகையும் தொழுது வித்ரையும் தொழாமல் இடையில எழும்பிட்டு போற நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். இப்படியானவர்களுக்கு அன்றைய இரவினுடைய நின்று வணங்குவதுடைய கூலி கிடைக்க மாட்டாது என்றதை நான் விளங்கிக் கொள்ளணும். இது என்னுடைய கருத்து கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப. அதாவது யாராவது ஒரு மனிதர் இமாமோடு நின்று வணங்குகிறார், எந்த அளவு கண்டால் இமாமோடு முழுமையாக தொழுகை அனைத்தையும் நிவர்த்தி செய்து அனைத்தையும் வித்திரு வரங்காட்டுக்கும் தொழுது எல்லாத்தையும் தொழுதுட்டு இமாம் திரும்பி போகின்ற நேரத்தில் யாரு இமாமோடு திரும்பி போகின்றார்களோ குத்திபலஹு கியாமுல் லைலத்தின், அவருக்கு அன்றைய தினத்துடைய கியாமுல் லைலுடைய கூலி எழுதப்பட்டுவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற நேரத்தில் இடையிலே யாராவது எழும்பிட்டு போவாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அன்றைய கியாமுடைய கூலி கிடைக்க மாட்டாது என்றத இந்த செய்தியிலிருந்து எங்களால புரிந்து கொள்ளலாம். அப்ப அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கியாமுல் லைல் அல்லது தராவிஹ் தொழுகையில ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் முழுமையாக இமாம் தராவீஹும் தொழுவித்து வித்ரும் தொழுவித்து சலாம் கொடுத்து விட்டு அவர் எழும்பி போகிற நேரத்தில் நாங்களும் எழும்பி போவோம் என்றால் தான் இந்த பாக்கியத்தை எங்களால அடைய முடியும் என்றதையும் நாங்கள் நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த இரவு நேர தொழுகை தொடர்பாக கடைசியாக பெண்கள் தொடர்பான சில குறிப்புகளையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பெண்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கும் தராவிஹ் தொழுகையிலே கலந்து கொள்ள முடியும். அது அந்த காலத்திலே இருந்து எங்களுடைய சலஃப் சாலிஹினுடைய காலங்களில் இருந்து பெண்கள் தராவிஹ் தொழுகையில கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தராவிஹ் தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு நாங்கள் அனுமதியும் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு கணவனோ அல்லது எந்த ஒரு தந்தையோ தங்களுடைய பெண்கள் தராவிஹ் தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்க முடியாது. மாற்றமாக அனுமதி கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய இந்த அடிமை பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை விட்டு நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். ஆனாலும் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி வருகிறார்கள் என்பதை அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கேற்ற அமைப்பிலே வர வேண்டும். அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொண்டு வாசனைகளை பூசி அது மற்றவர்களுக்கு மனம் வீசுகின்ற அமைப்பு, இப்படியான அமைப்புகள் வராமல் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் வர வேண்டும். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் எப்படி தங்களுடைய ஆடைகளை முழுமையாக மறைத்து, ஆடைகள் மூலமாக முழுமையாக மறைத்து எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்களோ அதே மாதிரி சத்தம் போட்டு கதைக்காமல் அமைதியாக வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்களோ அந்த அமைப்பிலே தான் அவர்கள் தொழுகைக்கு வர வேண்டும். சில பள்ளிவாசல்களிலே தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய பெண்களை பொறுத்த மட்டும்
அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகின்ற அமைப்புகளை பார்க்கிற நேரத்திலே, அவர்கள் பாதையிலே செல்கின்ற நேரத்திலே பாதையிலே ஆங்காங்கே குழுமி இருக்கக்கூடிய இளைஞர்களை கவரக்கூடிய அமைப்பிலே தங்களுடைய அலங்காரங்களை அமைத்துக் கொண்டு வரக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் வருவது அல்லாஹு தாலாவை வணங்குவதற்கு, நின்று வணங்கி அல்லாஹ்விடத்திலே கூலியை பெறுவதற்கு வருகின்ற ஒரு நோக்கத்துக்குத்தான் அவர்கள் வருகிறார்கள். அப்ப நிச்சயமாக அந்த நோக்கத்துக்கு ஏற்ற விதத்திலே தன்னுடைய அமைப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. இந்த பெண்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய வெளிப்படையிலே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர ஒரு பெண்மணி தன்னுடைய உடலை மறைப்பதற்காக வேண்டிய ஆடையை அணிந்தாலும் ஒரு வகையான ஒரு அலங்காரம் தென்படும். அந்த அலங்காரத்தை யாருக்கும் மறைக்க முடியாது. அது இல்லாம ஒரு பெண்மணி தன்னை முழுமையாக மறைக்கக்கூடிய அமைப்பிலே ஜில்பாப் எனக்கூடிய ஆடை அணிந்து அவர்கள் வருவது அவருடைய கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பெண்களுடைய சஃபை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய சஃபு ஆண்களுடைய சஃபுக்கு பின்னால் தான் அது இருக்க வேண்டும். இதுவும் எங்களுக்கு சுன்னாவிலே காட்டித்தரப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களுடைய சஃபுகளிலே மிகச்சிறந்த சஃபு ஆரம்ப சஃபாகும் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய சஃபுகளிலே ஆக மோசமான சஃபு கடைசி சஃபாகும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பெண்களுடைய சஃபுகளிலே ஆகவே சிறந்த சஃபு என்னன்னு சொன்னால் அது கடைசியில் உள்ள சஃபாகும். ஆக மோசமான சஃபு ஆரம்ப சஃபாகும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. ஆக பெண்களுடைய சஃபை பொறுத்த மட்டிலே ஆண்களுடைய சஃபுக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும். இதை கட்டாயம் நாங்கள் பேண வேண்டும். நிறைய பள்ளிவாசல்கள்ல இந்த அமைப்பு பேணப்படாத நிலைமையை பார்க்கலாம். ஆண்களுடைய சஃபு எங்கேயோ இருக்கும், பெண்களுடைய சஃபு எங்கேயோ இருக்கும். அதாவது வேற வேற கட்டிடத்தில் கூட சில நேரத்திலே இருக்கும். கேட்டால் பள்ளிவாசலுடைய தோடம் என்று சொல்லி காரணம் சொல்கிறார்கள். அப்படி இல்லை, சஃபுகளுக்கு இடையிலே தொடர்பு இருக்க வேண்டும். அப்ப ஆண்களுடைய சஃபை அடுத்ததாக பெண்களுடைய சஃபு ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுக்கு சுன்னாவிலே காட்டித்தரப்பட்டது. இன்னும் சில சஃபு பள்ளிவாசல்களில் போய் பார்த்தீர்கள் சொன்னா ஆண்களுடைய சஃபும் பெண்களுடைய சஃபும் ஒரே நேருக்கு இருக்கும். அதாவது ஆண்களுடைய சஃபு உள்பள்ளிவாசல் இருக்கும், பெண்களுடைய சஃபு வெளிப்பள்ளிவாசல் இருக்கும். ஆண்களுடைய சஃபுக்கு அதே நேரு சிவரை அடுத்ததாக பெண்களுடைய சஃபு இருக்கும். இதுவும் பிழையான ஒரு சஃப் அமைப்பாக இருக்கிறது. சரியான சஃப் அமைப்பு என்றால் ஆரம்பத்திலே ஆண்களுடைய சஃப் இருக்க வேண்டும், அது முடிய பெண்களுடைய சஃப் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதுதான் சரியான ஒழுங்கு, சுன்னாவுடைய ஒழுங்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் ஒன்றாக தராவி தொழக்கூடிய இடங்கள்ல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இமாம் சலாம் கொடுத்தவுடனே பெண்கள் அவங்க தொழக்கூடிய இடத்தை விட்டும் வேகமாக போய்விடணும். ஆண்கள் அது வரங்காட்டுக்கும் தாமதிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருக்கிறது. ஏன்னா மார்க்கத்தை பொறுத்த மட்டும் ஆண் பெண் கலப்பை மார்க்கம் தடுக்கிறது. ஆண்களும் அந்நிய பெண்களும் ஒன்றாக ஒரு இடத்துல இருப்பதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. அது ஒரு பாரதூரமான குற்றமாக கூட சொல்கிறது. அப்ப அந்த அளவுக்கு மார்க்கம் அது விடயத்தில் கவனம் செலுத்தியிருக்கிறது. அதனால தராவீஹ் தொழுகைகள் ஆண்கள் பெண்கள் ஒன்றாக நடக்கிறதுனால பெண்களுடைய கடமை என்னன்னு சொன்னால் இமாம் சலாம் கொடுத்த உடனே எழும்பி போய்விடணும். பெண்கள் போனதற்கு பிறகு ஆண்கள் போக வேண்டும். இதுதான் ஒரு சரியான ஒழுங்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தெளிவான ஒரு ஆதாரமாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹதீஸை சொல்லலாம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹ் தொழுகை அது மாதிரி ஏனைய தொழுகைகளை தொழுதுவிட்டு சலாம் கொடுத்தால் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து விடுவார்கள். பெண்கள் எல்லாம் எழுந்து என்ன செய்வார்கள் என்றால் சலாம் கொடுத்த உடனே எழும்பி போய் விடுவார்கள். பெண்கள் போனதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் எழும்பி வீடுகளுக்கு போவார்கள் என்று சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. சொல்லிவிட்டு நபி அவங்க ஏன் தொழுது விட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்கார்வார்கள் என்பதற்கு காரணம் சொல்லும்போது சொல்கிறார்கள், நாங்கள் கருதுகிறோம் அல்லாஹு தஆலா அறிந்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களும் ஆண்களும் ஒன்றாக கலக்கக்கூடாது என்றதுக்காக வேண்டித்தான் பெண்களை ஆரம்பத்தில் வீடுகளுக்கு அனுப்பிட்டு அது பிறகு ஆண்களை அனுப்புறதுக்காக வேண்டித்தான் நபி அவங்க அந்த இடத்துல உட்காருவாங்கன்னு சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே ஆண்கள் பெண்கள் ஒன்றாக இந்த தராவீஹ் தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பெண்களுடைய கடமை என்னென்றால் சலாம் கொடுத்தோடனே அவங்க முதலாவது போய்விடணும்.
அதுக்கு பிறகு ஆண்கள் போகக்கூடிய ஒரு வளமையை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை இன்ஷா அல்லாஹ் நாங்க இது புற வரக்கூடிய காலங்கள்ல பேணி நடக்க வேண்டும். ஆனா கூடுதலாக பள்ளிவாசல்கள்ல எல்லாரும் ஒன்று கலந்து போகக்கூடிய நிலைமை தான் இருக்கும். இன்னும் சில இடங்கள்ல பெண்கள் வரங்காட்டுக்கும் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிறத நாம பார்க்கலாம். அதுக்குரிய ஒழுங்குகளை நாங்க செய்து கொள்ளலாம். எங்களுடைய பெண்களுக்கு சொல்ல, நீங்க தொழுதுடனேயே பள்ளியை விட்டு வெளியாகி போய் இந்த இடத்துல நின்று கொள்ளுங்க, நாங்க வந்து கூட்டிட்டு போறோம் என்று சொல்லலாம். இப்படி ஆண் பெண் கலப்பு வராத அமைப்புல ஒரு ஏற்பாடு எங்களுக்கு செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அம்சங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.